ஹலோ வீவர்ஸ், இது நான் உங்கள் சூர்யா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம லைஃப் டைரிஸ். இந்த எபிசோடில் நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்குறோன்னா, ஒரு மலையாள படத்தை பற்றி பார்க்கலாம். அது என்ன படம்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்க சத பச்சை படத்தை பற்றி பார்க்கலாம். வாங்க. என்னடா டைட்டிலே வெறும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? படமே ஒரு டிஃப்ரெண்ட் தாங்க. இந்த படத்தில் அர்ஜுன் அசோகன், ரோஷன் மேத்யூ தான் ரீலோட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா கேட்டிங்கன்னா வெறும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள். என்ன கதைனா, நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம்ல இந்த WWE தான் இப்போயும் ஓடிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ரசிகர்களுக்கு குறைஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த WWEல ஒரு மெயின் கான்செப்டாக நினச்சி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஒரு 3 சின்ன வயசுலேயே 3 சின்ன பசங்க ஒரு வீட்டில் இருக்காங்க. அவங்க 3 பேர் அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கிறதெல்லாம் நம்ம WWE மூவ்ஸ் தான் அங்கங்கே காமிக்கிறாங்க. அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரிய ஆளானதுக்கப்புறம் அந்த WWE நம்மளே நடத்தலாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் நான் சொன்ன அந்த 3 பேர் தான் இந்த படம் முழுக்க வராங்க. அதாவது சின்ன வயசில் அவங்க வீட்டில் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையெல்லாம் எப்படி பார்க்க எப்படின்னா, நம்ம WWEல பார்த்துருப்பாங்களா அந்த மூவ்ஸ் தான், இந்த ஜான் சீனா மூவ்ஸு. Every signature moves of John Cena. இந்த RKO, Randy Orton. Did you know Randy Orton's iconic RKO? அப்புறம் கெயினோட சோக் ஸ்லாம் இதெல்லாம் போட்டு விளாண்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பெரிய ஆளுங்களை அப்புறம் எல்லோரும் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இவங்க வந்து அந்த ஊர்லேயே பெரிய ஒரு மல்யுத்த வீரராக இருக்க ஒருத்தரை வந்து இன்னொருத்தர் தோக்கடிச்சிட்டாரு. தோக்கடிச்சனால நம்ம பசங்களாம் அவருக்கு ஃபேன் ஆகி அவர் மூவ்ஸ்லாம் கொஞ்சம் கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் சின்ன வயசில் சில பிரச்சனைனால பெரிய வயசு ஆனதுக்கப்புறம் பிரிஞ்சிடறாங்க. அப்புறம் திருப்பி மீட் பண்ணி இந்த நம்ம WWE ஆரம்பித்தா எப்படி இருக்குன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. இடையில இந்த சின்ன பசங்களாக இருக்கும்போது எதிரியாக ஒருத்தர் இருப்பான்ல, கண்டிப்பாக இருப்பான். இந்த படத்தையும் அந்த மாதிரி எதிரி இருப்பான். அவன் சில குழப்பம்லாம் பண்ணி இவங்க 2 பேர் அண்ணன் தம்பி 2 பேர்த்துக்கும் பிரித்து விடணுன்னு பார்க்குறான். பிரித்து விட்டதுக்கப்புறம் இவங்க அடுத்து அந்த WWE நல்லா கொண்டு வந்தாங்களா இல்லையா அந்த படத்தோட கான்செப்டாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் ஒரு கேமியோ பர்ஃபார்மன்ஸ்னு வருது. அது உங்களுக்கு யாருன்னு நான் பார்த்தவங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். நல்லா வச்சு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த 2 சின்ன பசங்களாம் நடித்தவங்களும் சரி, அந்த 2 பசங்க யாருன்னா நம்ம அர்ஜுன் அசோகன், ரோஷன் மேத்யூ நல்லா அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த படத்தில் மியூசிக்கும் அதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சில இடத்துல நல்லாயிருக்கு. பாடல்கள் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கிற மாதிரி இல்லை. நம்ம WWEலாம் சின்ன வயசில் பார்த்துருப்போம்லாங்க, அது வெளிநாட்டில் எடுத்திருப்பாங்க. ஆனால் இதை நம்ம ஊர்லேயே எடுத்தால் எப்படி இருக்குமோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டுன்னு சொல்ல வரலாம். என்னடா இந்த படத்தில் வெறும் ப்ளஸ்ஸாக சொல்லிகிட்டு இருக்கு, மைனஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மைனஸ் தான். அது என்ன மைனஸ்னால், இந்த படத்தோட கதைகள்லாம் WWE எடுத்து அதை ஒரு இதாக கொண்டு வரணும் தான் அந்த படத்தோட கான்செப்ட். இருந்தாலுமே நம்ம படத்தில் நிறைய படத்தில் பார்த்துருப்போம்ல, அதாவது நம்ம ஹீரோவுக்கு எவனாவது ஒருத்தன் வில்லனாக இருப்பான். இல்லாட்டி ரெண்டு பசங்க சகோதரர்களை வந்து பிரிக்கணும்னு ஒருத்தன் எதிரி வரான். பழி வாங்குற கதையாக தான் இந்த படத்தில் வருது. ஊரார் பேச்சை கேட்டுட்டு தான் சொந்த தம்பியை சந்தேகப்பட்டுட்டு அடிக்கணும்னு நினைக்கிறான் அண்ணன். அந்த மாதிரி பழி வாங்குற கதையெல்லாம் வரனால சில இடத்துல அங்கங்கே கொஞ்சம் போர் அடிக்கிறதுனால போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த படத்தை தமிழில் அப்படி வந்திருக்கு. அதாவது மலையாள படம் தான், இருந்தாலும் நம்ம ஊரில் அப்படி WWE நடந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அதுவும் அந்த எக்ஸ்பெஷலி அந்த ஃபைட்ஸ்லாம் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் ஃபைட் கொரியோகிராஃபர் வந்து அதிகமாக உழைச்சிருக்காங்க. இந்த படம் முழுக்க தெரியுது. ஏன்னா படம் முழுக்க WWE ஃபேஸ் பண்ணி வச்சு அந்த கதையை தான் வருது. அதனால் நம்ம WWE ஸ்டார்ஸோட மூவ்ஸ்லாம் நல்லா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோஸும் அதை செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதனாலேயே இந்த படத்தை பார்க்கும்படி இருக்குது. இந்த படமானது நெட்ஃப்ளிக்ஸு தமிழ்லேயே இருக்குது. போய் பார்க்குறவங்களாம் போய் பார்த்துக்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். அடன் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எதுவுமே இல்லை. போய் தாராளமாக பார்க்கலாம். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல படத்துடன் சந்திக்கிறேன். நான் உங்கள் சூர்யா.